சொன்ன பின்பும் இன்றியமையாது வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள 50,000 50,000 என்கிட்ட கேட்டா நீதான் ஐயா எங்களுக்கு தோழன். போனோமா போட்டோமா, தலையா இருந்தாலும் சரி காலா இருந்தாலும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் வடிவேலு, ஃபகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ் இவங்க ஆர்டர் படியே கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் நடித்து ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வந்த படம் தான் மாமன்னன். வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு படம். அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதுலேயுமே ட்ரெண்டிங் நம்பர் 1 இன் இந்தியா. ஸோ அதுலேயுமே ஒரு பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே மாரி செல்வராஜ் அவர்களால் இப்போ நிம்மதியாக இருக்க முடியாது. வழக்கமாக ஒரு படம் வசூல் ரீதியாக ஹிட் ஆகிடுச்சு, நம்ம படம் ஓடிடிலையும் நல்லா ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா சந்தோஷமாக இருப்போம்ல. ஆனால் மாரி செல்வராஜால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு அவர் சந்தோஷப்பட முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஒருவேளை ஃபேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ட்விட்டர் சொல்லக்கூடாது, எக்ஸ்லையோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளீனாக கன்வே ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறது தான் ஃபகத் ஃபாசிலை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிறவர் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கார். எதுக்காக ட்ரெண்டிங்காக இருக்கார்? இப்போ ஏதாவது படம் அவருக்கு ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா, ஏதாவது பயங்கர ஹிட் ஆகிருக்கா, ஏதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஆல்ரெடி மலையாளத்தில் அதுக்கப்புறம் மாமன்னனுக்கு அப்புறமே தூமம்னு ஒரு படம் வந்தது, செம்ம ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் இந்த மாமன்னன் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, அதனால தான் அவர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஆமாப்பா அந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு அதனால ட்ரெண்டிங்கில் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, அது கிடையாது. அதாவது மாரி செல்வராஜ் அவரோட படத்தில் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்களை ரொம்ப பாவமாகவும் ரொம்ப அவங்களாம் நல்லவங்க மாதிரியும், இன்னொரு குறிப்பிட்ட சாதிக்காரவங்களை அவங்களாம் வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுறவங்களாகவும் ரொம்ப கேவலமானவங்களும் கொடூரமானவங்களாகவும் காட்டுவார். ஸோ இது அவரோட படங்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம தேவர் மகனை பற்றி பேசும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச வருவோம். ஸோ இப்போ என்னன்னா ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு உயர் சாதி, அதாவது என் முன்னாடி வந்து எம்எல்ஏவாக இருந்தாலும் அவர் வந்து இந்த மாதிரி சாதியிலேருந்து வந்தவர், அதனால் என் முன்னாடி அவர் உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை பல வருஷமாக அந்த படத்தில் வடிவேலு அப்படிங்கிற இவர் சொல்லப்பட்ட இந்த இசக்கி கேரக்டர், அந்த மாமன்னன் அப்படிங்கிற கேரக்டரு அவர் முன்னாடி நிற்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இந்த படத்தில் இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது ஆக்சுவலாக அவர் எடுத்ததுக்கான நோக்கம் என்ன, ஸோ அவர் எடுத்ததுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேற்றான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபகத் ஃபாசில் அந்த படத்தில் கொஞ்சம் அந்த ஜாதி பெருமை பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். உதாரணத்துக்கு நம்ம தேவர் மகனில் இருக்கக்கூடிய நாசர் கேரக்டர், ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தேவர் மகனில் நாசர் கேரக்டரை வந்து ரொம்ப கேவலமாக தான் நம்ம போர்ட்ரே பண்ணுவோம். இப்போ கூட இதெல்லாம் வந்து பயங்கர மோசமான கேரக்டர் தான், அந்த படத்தில் கமல் தான்ப்பா நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலினையும் வடிவேலையும் ஓரமாக நிற்க சொல்லுப்பா, ஃபகத் அண்ணனுக்கு நான் எடிட் போட்டு வரேன்ப்பா, என்ன பாட்டு போட்டாலும் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஸோ எடிட்லாம் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமாக இந்த ஜாதி பெருமை பேசக்கூடிய தற்சாதி பெருமை பேசக்கூடிய இந்த பயல்களுக்கெல்லாம் தீனி போட்ட மாதிரி எது மாமன்னன் படம் அமைஞ்சிருச்சு. நான் சொல்கிறது மோகன்ஜி படமோ இல்லை முத்தையா படமோ அமையலை, மாரி செல்வராஜ் எடுத்த மாமன்னன் அமைஞ்சிருக்கு. ஸோ அது என்னன்னு தெரில, அது தன்னால் வந்துருச்சா இல்லை ஏதாவது பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரில. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் எதுவும் போட்டு நாங்கள் அப்படி கெத்து இதுன்னு பண்ண முடியாது, நாக்கு கடிச்சிக்கிட்டு அவங்களாம் ஏதாவது டிக்டாக் பண்ணிக்கிட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கடைசியில் ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிற ஒரு பெரிய நடிகரை கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாப்புல நம்ம மாரி செல்வராஜ். ஸோ பார்க்கும்போது ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. மாரி செல்வராஜ் ஒரு நோக்கத்தோடு எடுத்தார், அது வேறு நோக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ 10 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ இப்போ வேற ஒருத்தர் சந்தனசேகரோ இல்லை வேற ஒரு ஏதோ ஒருத்தர் வந்துட்டு மாரி செல்வராஜ் எடுத்த அந்த ரத்னவேல் அப்படிங்கிற ஃபகத் ஃபாசில் கேரக்டரை பார்த்து எனக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவர் வந்து இவர் வந்து ஜாதி கட்டமைப்பை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்காருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அபாண்டமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு. ஆனால் அப்படி தான் மாமன்னன் ஆடியோ லான்ச்சில் கமலை பார்த்து எனக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டுருச்சுன்னு அப்படின்னு நம்ம மாரி செல்வராஜ் சொன்னது. ஸோ தேவர் மகன் எடுக்கப்பட்ட அந்த கதை அப்படிங்கிறது ஒரு சாதிக்குள்ளே நடக்கக்கூடிய பங்காளி சண்டை தான். அதில் அவங்க அந்த சாதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே பேசியிருப்பாங்க. அவங்களையே போய் படிடா, இது மாதிரி அருவாளை தூக்காதடா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதிலேருந்து ப்ரொமோஷனுக்காக அந்த படத்தை யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு கேரக்டரை எடுத்து வச்சு, ஒருவேளை அதில் சார்லி நடிச்சிருந்தாருன்னா இசக்கி கேரக்டரில் இவர் மாமன்னனில் சார்லியை போட்டிருப்பாரோ என்னமோ, யாருக்கு தெரியும். ஸோ தேவர் மகன் படத்தை வச்சு பயங்கரமாக ப்ரொமோஷன் தேடி ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்துருச்சு. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் ட்ரெண்டிங்கில் வந்துடுச்சு. ஸோ முக்கியமாக இவங்க மொத்த அந்த இதுவுமே வந்து க்ரூவுமே அவங்க படத்தை நம்புறதை விட இன்னொரு படத்தை தேவர் மகனை முழுசாக நம்பினது தான் அதுக்கான காரணம். ஸோ அது அந்த நோக்கமும் நிறைவேறிடுச்சு. ஸோ மாரி செல்வராஜோ இல்லை அந்த மாதிரி சில டைரக்டரோ இந்த படம் எடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக படம் எடுக்கிறாங்களா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த சாதிய கட்டமைப்பு இதெல்லாம் இருக்கிறது, இதனால் வந்து இங்கே சில பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வச்சு இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் அழிஞ்சிட்டா மேபி இவங்களால கதை இப்போ எல்லாருமே வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லோரும் வந்துட்டு அப்பா இனிமேல் நாங்கள் ஜாதிலாம் பார்க்கலப்பா, நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கோம்ப்பா, எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லைப்பா, நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருக்கோம்ப்பான்னு சொன்னால் இவங்களுக்கு அவ்வளோதான் பொழப்பு நாறிடும். ஸோ அதுக்கு இவங்களே முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படா முடியாதுடா, நீ நானும் இத்தனை நாள் வந்து ஒன்றா இருந்தோம்மா, இப்போவும் ஒன்றா இருக்க முடியாது, நீ எனக்கு கீழே ஏறின்னு அப்போ வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ இந்த ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு தீனி போட்டு இந்த ஜாதி பெருமை பேசக்கூடிய இந்த இளைஞர்களுக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாயில் அல்வா மாதிரி வச்சுருக்காப்புல நம்ம மாரி செல்வராஜ். ஸோ அவர் வந்து அந்த நோக்கத்தோடு எடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதே நோக்கத்தோட நம்ம தேவர் மகனுக்கும் கமல் சார் அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங் எழுதலை. ஸோ அது மேபி அது சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அது வந்து நிறைய இடத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அந்த ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்காக கமல் சார் ஆல்ரெடி மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்டு அந்த நோக்கம் நிறைவேறின படம் தேவர் மகன். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேரோட இன்டர்வியூலாம் இப்போ இந்த மாதிரி சீமானே நம்ம சீமானே ஒரு இதில் சொல்லியிருப்பார், இப்போ எல்லோரும் ஓடுறாங்களே நீ எங்கப்பா போலையா, நான் அவங்களாம் ஏதோ சாதி சண்டையா, நீ போலையா பா, இந்த தேவர் மகன் படம் பார்த்தேன் அதுலேருந்து நான் திருந்திட்டப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாராம். ஸோ இதை வந்து சீமானே ஒரு மேடையில் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து நிறைய விஷயம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஏற்பண்ணிச்சு. இப்போ கூட சில இதிலலாம் வந்து இந்த மாதிரி மேல் ஜாதிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த கல்யாணம்லாம் நடக்கும்போது இந்த பாட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த போற்றி பாடடி பொண்ணு. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் அது அந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது அப்படிங்கிறது இப்போ மாரி செல்வராஜுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாரி செல்வராஜ் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு எடுக்கலல்ல. அப்போ ஃபகத் ஃபாசிலோட அந்த போர்ஷனெல்லாம் எடுத்து கட் பண்ணி இன்றைக்கி போட்டு பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் இப்படியும் சொல்லலாம், நம்ம மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து இன்னொரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஒரு பக்கம் கிறிஸ்டின்ஸ் பாட்டு, ஒரு பக்கம் முஸ்லீம் பாட்டு, ஒரு பக்கம் ஹிந்து, அப்புறம் ஜாதி வாரியாக எல்லா ஜாதியுமே எல்லாரும் எடிஷ் போட்டு கொண்டாடி ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து நம்ம ஃபகத் ஃபாசிலை வந்து ரத்னவேல் அப்படிங்கிற கேரக்டரை வந்து டிசைன் பண்ண மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ மேபி ஒரு காமெடிக்காக நம்ம இதெல்லாம் சொன்னாலுமே, ஸோ சீரியஸான நோட் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு விஷயத்துக்காக மாரி செல்வராஜ் எடுத்தார், அந்த விஷயம் இங்கே சுத்தமாக கன்வே ஆகலை. மேபி இந்த மாமன்னன் அப்படிங்கிற இந்த படத்தில் அந்த சேர் சீனை தவிர இந்த படம் வேறு ஏதாவது மேபி நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சீன் ஞாபகம் இருக்குது, அந்த சீன் ஞாபகம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% நான் பேசின எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 சீனை மட்டுமே நம்பி ஒரு படத்தை எடுக்கிறது. ஸோ கர்ணன் கிட்ட அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 சீன் தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மீதியெல்லாம் படம் பயங்கர போராக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அடுத்த முறை
படத்துலேயும் ரைட்டிங்லேயும் கதையிலையும் திரைக்கதையிலையும் கவனத்தை செலுத்துங்க. அடுத்த படத்தை வச்சு ப்ரொமோஷன் பண்ணி அது மூலியமாக படம் ஜெயிக்க வைக்கணும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ மாரி செல்வராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ரிவீட் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பெரிய வசூலில் வந்து 20 கோடிக்கு மேலே லாபம் கிடைச்ச ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது. இருந்தாலும் உங்களால் சந்தோஷப்பட முடியலை. ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி ஒருத்தருக்கு பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படத்தை மனப்பிறழ்வு ஏற்பட்டுருச்சு. எனக்கு வந்து நான் வந்து இது நல்ல படமா கெட்ட படமா நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய லெஜெண்டை முன்னாடி உட்கார வச்சு நீங்கள் வந்து உங்களோட வன்மத்தை கக்குனீங்கள்ல, அதுக்கு வந்து கர்மா வந்து பல வருஷம்லாம் காத்திருக்காது. இப்போலாம் உடனே திருப்பி ரிவீட் அடிக்குது. அப்படிப்பட்ட ஒரு ரிவீட்டாக தான் இது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேலாவது அந்த ஆடியோ லான்ச்சுகள்லாம் தங்களோட படத்தோட பெருமைகளை மட்டுமே பேசி, அந்த படத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுகளை பேசி, அந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பேசி, அப்படி வந்து ப்ரொமோஷன் தேடி அந்த படம் வந்து கண்டென்ட் இருக்குங்கிற பட்சத்துக்கு அது வெற்றி அடைஞ்சதுன்னா நம்ம எல்லாருமே அந்த படங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் கொடுப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.